Sketchup to Lumion Basic Class 4. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்டீரியல் அண்ட் டெக்ஸ்சர் எப்படி ஒரு மாடலுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அப்புறம் இந்த செக்ஷன் ஏரியா சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த செக்ஷன் ஏரியா வந்து நம்ம மாடல் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் இல்லாமல் நான் கடைசி வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன், ஷார்ட்கட் எப்படி செட் பண்றதுன்னு நான் அப்போ சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க பேஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது இந்த பிக்சல். இந்த ஏரியா செக்ஷன்ஸ், இந்த டூல் பாரை நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு செக்ஷன்ஸ் அப்படி டிக் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு விசிபிள் ஆனால் டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு இப்போ டாப்பிங்கில் இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் டாப்பியை வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் செக்ஷன் டூல் காமிக்குது, ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ செக்ஷன் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து விசிபிளாக தெரிகிறதுக்காக. இப்போ நம்ம இந்த ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு கட்டாயி தெரியும். எடிட் பண்ணுறோம் இல்லை மெட்டீரியல் ஏதாவது அப்ளை பண்ணுறோம்னா இந்த மாதிரி செக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாமல் அதை ஹைட் பண்ணிட்டு இல்லை டெலிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம மேலே தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி மாடலை ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் கியூ கொடுத்து ரொட்டேட் பண்ணுறேன் 90. நான் மாடல் எப்பவுமே ரொட்டேட் பண்ணுவோம்ல அதே மாதிரி என்ட்ரி கொடுத்து இந்த ஆங்கிள் 90 டிகிரி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா கட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பிளெயின் கொடுத்தீங்கன்னா இந்த பிளெயின் விசிபிள் ஆகாது, இருக்கட்டும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாலிட் வந்து க்ளோஸ் ஆகிரும். அந்த சாலிட் வந்து எடுத்து விட்டுரும் இந்த ஐக்கான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? ஃபில் ஆகிடும். அதனால் நான் இது ஆன் வச்சுருக்கேன். எனக்கு ஆன் இருந்தால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதனால நான் இது ஆன் இருக்கட்டும். ஓகே, இப்போ செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மெட்டீரியல் போயிடலாம். மெட்டீரியல் பொறுத்தவரை இப்போ நம்ம ஸ்கெட்சப் யூஸ் பண்ணுறோன்னா ஒன்று வீரர்கள் ரெண்டர் பண்ணுவாங்க, இல்லை எக்ஸ்கேப் ரெண்டர் பண்ணுவாங்க, இல்லை மற்ற ரெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதில் ரெண்டர் பண்ணுறப்ப நம்ம அதோட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ஓகேவா இருக்கும். இப்போ நம்ம லூமியனில் ரெண்டர் பண்ண போகிறதுனால ஸ்கெட்சப்பில் இருக்க நம்ம பேசிக்கான மெட்டீரியலை இப்போதைக்கு அப்ளை பண்ணி வச்சுப்போம். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் டேப்பில் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் டேப் தெரியுங்களா? இந்த மெட்டீரியல் டேப்பில் உங்களுக்கு இந்த மூலையில் ஒரு ஐக்கான் தெரியும், கிரியேட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு ஏரியா தெரியுங்களா? இப்போ இதை நான் புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறேன்னா அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு மெட்டீரியல் நான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ரீநேம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இதே வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் டோர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம பேர் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கலர் தான் வந்து நம்ம ரேண்டமாக கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டெக்ஸ்சர் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறது கிடையாது, நம்ம லூமியா வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதனால நம்ம மெட்டீரியல் இருந்தாலும் சரி கலர் இருந்தாலும் சரி நம்ம இதுவாக இங்கே கொடுத்துக்கலாம். ரெண்டு வேற வேறு மெட்டீரியல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் தான் இங்கே கலர் கொடுக்குறோம். அதனால் நம்ம கலர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். கலர் பிரச்சனை கிடையாது, நேம் தான் நமக்கு முக்கியம். எக்ஸாம்பிள் நான் ஷட்டர்ஸ் மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஷட்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து இங்கே ஷட்டர்ஸ் கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி ஷட்டர்ஸ் கொடுக்குறேன், இதுக்கு ஷட்டர்ஸ் கொடுக்குறேன். வெளியே வந்துட்டேன். இப்போ என்னன்னா இப்போ நான் லூமியனில் கொண்டு போய் நான் ஷட்டர்ஸ்ன்னு அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது இதுக்கும் சரி ஒரே மெட்டீரியல் தான் அப்ளை ஆகும். நம்ம இதுக்கு தனியாக மெட்டீரியல் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டும் ஒரே மெட்டீரியலாக நம்ம அசைன் பண்ணி தான் இங்கேருந்து லூமியனுக்கு அனுப்புகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம லூமியனில் என்ன மெட்டீரியல் இங்கே அப்ளை பண்ணுறோமோ அதுவுமே எல்லா இடத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கெங்கெல்லாம் அந்த மெட்டீரியல் கொடுக்குறீங்களோ அது எல்லா இடத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நம்ம மெட்டீரியல் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஷட்டர்ஸும் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு சும்மா கலர் மட்டும் மாற்றிட்டு ஓகே கொடுத்து இதுக்கும் இந்த ஷெல்ஃப்க்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுக்கும் கொடுத்துக்கிறேன். நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணி பி ஷார்ட்கட் வந்து பி கொடுத்து நான் கிளிக் பண்ணுறேன்னா அந்த ஏரியா மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதாவது எந்த ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேனோ அந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணாலும் அப்படியே அப்ளை பண்ணாலும் அந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு எல்லா ஃபேஸுமே அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாமே கிளிக் பண்ணி ட்ரிபிள் கிளிக் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம அப்ளை பண்ணால் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இல்லைன்னா
இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஷிஃப்ட் கொடுத்து நான் அப்ளை பண்றேன்னா இந்த மெட்டீரியல், அதாவது இந்த ஒயிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் நான் செலக்ஷன் எடுத்துறேன். இப்போ நான் பி கொடுத்து ஷிஃப்ட் கொடுத்து இப்போ கிளிக் பண்றேன்னா எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும். அதாவது அந்த மாடல் எது கூட தான் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த மெட்டீரியல், அதாவது அந்த மாடல் எக்ஸாம்பிள் நான் ஒயிட்ல இருக்கு, டிஃபால்ட்ல இருக்கு, அந்த டிஃபால்ட் மெட்டீரியல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும். கண்ட்ரோல் டிசைட் பண்ணிக்கிறேன், இதை மூவ் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் மூவ் பண்ணிட்டு மெட்டீரியல் கொடுக்குறேன். இப்போ வந்து ஷிஃப்ட் கொடுத்து கலர் கொடுக்குறேன், என்ன ஆகுது மட்டும் பாருங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ஒயிட் ரெண்டு பாக்ஸ்லயுமே இருக்கு, அதனால ரெண்டு பாக்ஸ்லயுமே அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணுது. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்து அந்த மெட்டீரியல் அப்ளை பண்றேன். பாத்தீங்களா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியுது? அதாவது கண்ட்ரோல் கொடுத்து நம்ம மெட்டீரியல் கொடுக்கும் போது அந்த மாடல் எது கூட கனெக்ட் ஆயிருக்கோ அது மட்டும்தான் அப்ளை ஆகும், அதுவும் அதே கலர்ல இருக்கும்போது. இப்போ நான் ஷிஃப்ட் கொடுத்து நான் மெட்டீரியல் கொடுத்தேன்னா எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகும். அதாவது அந்த மெட்டீரியல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அந்த ஒயிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து அப்ளை ஆயிடும். நான் ஷிஃப்ட் கொடுத்து அழுத்தும் போது எல்லாமே அப்ளை ஆகுது. அதே இது நான் கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணும்போது அந்த பாக்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆகுது. நான் எதுவுமே கொடுக்கல, கண்ட்ரோலும் கொடுக்கல, ஷிஃப்ட்டும் கொடுக்கல, சும்மா கிளிக் பண்ணும்போது அந்த ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். பி கொடுத்து ஷிஃப்ட் கொடுத்து கிளிக் பண்ணிட்டேன், வெளியே வந்துடலாம். இப்போ இதுக்கு நான் டேபிள் டாப்புக்கு மட்டும் நான் தனியாக ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க கேட்பீங்க, ஏன் நான் இப்போ ஃபேஸில் தானே கொடுத்தேன், ஆனால் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கணும், ஏன் மற்ற இடம்லாம் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது வந்து டிஃபால்ட். டிஃபால்ட்ல இருக்கும்போது நான் குரூப்புக்கு வெளியே இருந்து நான் கிளிக் பண்ணாலுமே அந்த மெட்டீரியல் வந்து அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் குரூப்பு வெளியே இல்லாமல் இப்போ உள்ளே போயிட்டு இப்போ நான் பி கொடுத்து அப்ளை பண்ணனா நமக்கு வந்து எந்த ஃபேஸில் கிளிக் பண்ணுறோமோ அந்த ஃபேஸில் தான் ஆகும். இதே இது குரூப்புக்கு வெளியே வந்து வெளியே வருது, குரூப்புக்கு வெளியே வந்து நான் அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும். இப்ப அதே கிளிக் வந்து நான் இந்த இடத்துல பண்றேன், அதாவது இப்ப குரூப்புக்கு வெளியே இருக்கு, அதாவது இந்த பாக்ஸோட குரூப்புக்கு வெளியே இருக்கு. இப்ப நான் இதை அப்ளை பண்ணும்போது அந்த கிரீன் அப்ளை ஆகல, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு மெட்டீரியல் வந்து அது மேல அப்ளை ஆயிருக்கு. நம்ம எந்த மெட்டீரியலுமே அப்ளை ஆகாம டிஃபால்ட் மெட்டீரியல் இருந்தால் மட்டும்தான் நம்ம குரூப்புக்கு வெளியே இருந்து கிளிக் பண்ணும்போது அந்த மெட்டீரியலை அது எடுத்துக்கும். இல்ல ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்குன்னா அது எடுத்துக்காது. நம்ம திரும்பியும் குரூப்புக்குள்ள போய் எல்லாமே செலக்ட் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஷிஃப்ட் பிடிச்சி நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வெளியே இருக்கலாம். இப்போ இந்த வார்டுக்கு நான் தனியாக ஒரு கலர் கொடுக்குறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி இங்க ஒரு கலர் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலும் நான் கிளிக் பண்ணி நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் கிரியேட் கிளிக் பண்ணுறதில்ல, ஒவ்வொரு வாட்டியும் கிரியேட் கிளிக் பண்ணும்போது நமக்கு மெட்டீரியல் அப்படின்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் போது நமக்கு லூமியான் கொண்டு போகும்போது அந்த மெட்டீரியல் ஃபிளாஷ் இருக்காது. இப்போ நான் மெட்டீரியல் 4ன்னு சொல்லிட்டு இப்போ அப்ளை பண்ணுறேன், இப்போ திருப்பி நான் கிரியேட் நியூ மெட்டீரியல் கொடுக்கும்போது மெட்டீரியல் 5ஆக தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா மெட்டீரியல் 4 வந்து வேற மெட்டீரியல், மெட்டீரியல் 5 வந்து வேற மெட்டீரியல். இப்போ ரெண்டுக்குமே மெட்டீரியல் 4 இருந்துச்சுன்னா, இப்போ முன்னாடி நான் காமிச்சதுல ரெண்டுக்குமே ஷட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல அப்ளை பண்ணாலுமே எல்லா இடத்துக்குமே ஆகும். இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி கிரியேட் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு வாட்டி மெட்டீரியல் மாறும். ஓகேங்களா? ஏன்னா மெட்டீரியல் 4 இருக்கும், அது மெட்டீரியல் 5 இருக்கும். நமக்கு கலர் மேட்ரு கிடையாது, நமக்கு வந்து இந்த இடத்துல மெட்டீரியலோட நேம் தான் மேட்ரு. இப்போ எனக்கு மெட்டீரியல் 4ல இருக்கு, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கலர் கூட நம்ம எடுத்தோம்னா ஓகே, எனக்கு இந்த ஏரியா வால் மட்டும் வேற கலர் வேணும், மற்ற ஏரியா வால் வந்து எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னா நான் திரும்பி கிரியேட் கிளிக் பண்ணும்போது நமக்கு மெட்டீரியல் 5 அப்படின்னு காமிக்கும். தெரியுங்களா? மெட்டீரியல் 5 வச்சு நான் வேற கலர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் கொடுத்து நான் கிளிக் பண்ணேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு. அதாவது ஒயிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் நாம செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் ஆகும். ஓகேவா? இப்போ இதே அவுட்டர் சைடு மட்டும்தான் அந்த ஒயிட் கலர் இருக்கு, இன்னர் சைடு வந்து நம்ம வேற மெட்டீரியல் இருக்கு, வேற மெட்டீரியல் இதே கலர் தான் கொடுப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் எனக்கு இந்த கலரே எடுத்து நான் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த கலர் நான் பிக் பண்ணணும். இப்போ அப்படின்னா நான் பி கொடுத்து இப்போ மெட்டீரியல் இருக்கு, நான் ஆல்ட் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிக்கிற ஆப்ஷனுக்கு மூவ் ஆகும். உங்களோட கர்சர் பார்த்தீங்கன்னா கர்சரை பார்த்தீங்கன்னா இப்போ பியில் இருக்குங்களா, இப்போ நான் கர்சரை பார்த்தீங்கன்னா ஆல்ட் கிளிக் பண்ணும்போது கர்சர் வந்து சேஞ்ச் ஆகும், பிக்கர் ஐக்கானுக்கு மூவ் ஆகும். பிக்கர் ஐக்கான் மூவ் ஆகும்போது இப்போ வந்து நம்ம எந்த ஃபேஸில் வச்சு கிளிக் பண்ணுறோமோ அந்த அந்த மெட்டீரியல் வந்து காப்பி ஆகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த மெட்டீரியல் 5 வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அதே ஷிஃப்ட் கொடுத்து கிளிக் பண்ணும்போது
அந்த மெட்டீரியல் அந்த ப்ளூ கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகிடும். இதே மெட்டீரியல் ஓடுது. இப்போ நான் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் வச்சுக்கிறேன். ரெக்டாங்கிள் கொடுத்து 1 இன்ச் நான் குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்டர்லாம், அதாவது ஃபோட்டோவோட ஃப்ரேம் மட்டும் ஒரு கலர், எனக்கு ஃபோட்டோ வந்து ஒரு கலர் அப்படின்ற மாதிரி மாற்றணும். கிளிக் பண்ணி இது ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், அதாவது இது ஒரு மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். இதே இது இன்னொரு மெட்டீரியல், எக்ஸாம்பிள் பிளாக் மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே கொடுத்து ஃப்ரேமுக்கு வந்து எனக்கு இன்னொரு கலர் வேணும், அதனால ஷிஃப்ட் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு இந்த மெட்டீரியலில் வந்து நான் டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இப்போ டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மெட்டீரியல் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். டி கொடுத்து நான் ஆல்ட் கொடுக்கும்போது இந்த ஏரியா பாருங்கள், ஆல்ட் கொடுத்து கிளிக் பண்ணும்போது அந்த ஏரியா மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியா வந்து பிக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் மாற்றினேன். இங்கே யூஸ் டெக்ஸ்சர் இருக்குங்க, அதாவது செலக்ட் எடிட்டில் போய் இங்கே யூஸ் டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகும், எந்த டெக்ஸ்சர் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பெயிண்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங்கில் வந்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போ அந்த டெக்ஸ்சர் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெக்ஸ்சரை வந்து அதுக்கேற்ற அந்த ஃப்ரேமுக்கு ஏற்றாப்புல நான் செட் பண்ணணும். ஓகேவா? ஒன்று நம்ம இந்த இடத்துல சைஸை மாற்றி செட் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சைஸை மாற்றி செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமானது, நமக்கு அப்படியே ஸ்கேப் பண்ணுறதுக்குன்னா அது யூஸ் ஆகும். மற்றபடி நான் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி நான் இப்போ பார்க்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் அப்படின்னு ஒரு இது கிடைக்கும், தெரியுதுங்களா? டெக்ஸ்சர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பொசிஷன் அப்படின்னு காமிக்கும். நான் பொசிஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பொசிஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 4 ஏரோ தெரியும். இந்த 4 ஏரோமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரெட் ஏரோ வந்து மூவ் பண்ணுறதுக்கு, அண்ட் செகண்ட் இந்த க்ரீன் ஏரோ வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அந்த ஐக்கான் அதிலே போட்டிருக்கோம். மற்ற 2 ஏரோவும் நமக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பெர்ஸ்பெக்டிவ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஃபஸ்ட்டு இந்த 2 ஏரோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நான் பார்த்துக்கலாம். இப்போ நான் ரெட் ஏரோ கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக எனக்கு யூஸ் ஆகும். நான் ரெட் ஏரோ கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி இங்கே கார்னராக வச்சுக்கிறேன். எனக்கு ஸ்னாப் ஆகுது, விட்டுட்டேன். இப்போ செகண்ட் வந்து ரொட்டேஷன் ஆரோ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ண போகிறது கிடையாது, பட் ஸ்கேல் பண்ண முடியும். இந்த ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேல் ஆகும். எல்லா ஆப்ஷனுமே ஆக்சுவலாக எல்லாமே ஸ்கேல் ஆகும். நீங்கள் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது பண்ண, இந்த ஐக்கானும் சரி இந்த ஐக்கானும் சரி ரெண்டுமே ஸ்கேல் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்கேல் ஆகும். இதே இது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்கேப் ஆயிடும். அவ்வளோ. இப்போ நான் வெளியே வந்துட்டேன். சென்ட்ரல் ஓகே, கொஞ்சம் இன்னும் டோர் திறந்தாமல் இதில் படும். மூவ் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே சீலிங், ஃப்ளோரிங் அண்ட் விண்டோவுக்கு வந்து நம்ம இப்போ மெட்டீரியல் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளோரிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் டெக்ஸ்சர் ரிப்பீட் ஆகிறதுனால இந்த யூஸ் டெக்ஸ்சர் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு எனக்கு கலர் மட்டும் தானே தேவை, நான் கலர் கிளிக் பண்ணிட்டேன். சீலிங்க்கும் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ விண்டோவுக்கு வந்து நான் மெட்டீரியல் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் மெட்டீரியல் கொடுத்தோமோ அதே கான்செப்ட் தான் இதில் கொடுக்க போகிறேன். பட் எப்போவுமே நம்ம ஒரு கிளாஸுக்கு மெட்டீரியல் கொடுக்குற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் நான் இப்போ புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன், வேக்கன்ஸி இருக்கிறேன். இப்போ மெட்டீரியல் கொடுத்து கிளிக் பண்ணும்போது பின்னாடி இருக்க மெட்டீரியல் வந்து மாறலை. ஓகேவா? இப்போ நான் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் கொடுத்துட்டு பின்னாடி இருக்க மெட்டீரியல் மாறலைன்னா, இப்போ நான் லூமியானில் போய் நான் இதுக்கு கிளாஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன், பின்னாடி இருக்க மெட்டீரியல் வந்து அப்படியே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு நம்ம அந்த மெட்டீரியல் கொடுக்கல, கிளாஸ் மெட்டீரியல் கொடுக்கல. அப்படின்றப்ப பின்னாடி இருக்க மெட்டீரியல் வந்து ஆஸ் யூஷுவல் ஒயிட்டாகவே உங்களுக்கு ஆகும்.
நிறைய பேர் ஸ்டார்டிங் நீங்கள் லூமியான் கொண்டு போகும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதை நீங்கள் இப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன மெட்டீரியல் கொடுக்குமோ நம்ம பின்னாடி ஒரு வாட்டி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறது நல்லது. நல்லதுல கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இங்கே நீங்கள் கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒயிட்டாக தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரேமுக்கு வந்து இன்னொரு மெட்டீரியல் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போதான் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். நமக்கு இதுக்கு பின்னாடி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக முன்னாடி சரி பின்னாடி 2 பக்கமே நம்ம கொடுக்கணும். மிரருக்கு இதுதான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம கிளாஸ் மெட்டீரியல் கொடுக்கும் போது எங்கே கிளாஸ் யூஸ் ஆகுதோ அங்கே மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு அயன் கேஸ்ட் அயன் மெட்டீரியல் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து நம்ம கிளாஸ் மெட்டீரியல் இங்கே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் கிளாஸ் அயன் இங்கே மெட்டீரியல் கொடுப்பீங்க, ஆனால் பின்னாடி கிளாஸோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் இதை மேக்கப் கொடுக்குறீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த கிளாஸி வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது புரியும். நான் லூமியானில் மெட்டீரியல் அப்ளை பண்ண உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ வெளியே வந்துக்கலாம். இப்போ வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மெட்டீரியல் முடிஞ்சு, டெக்ஸ்டர் எப்படி அப்ளை பண்ணுறதும் முடிஞ்சு, அண்ட் செக்ஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கடைசியாக இருக்கிறது வந்து ஷார்ட்கட் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷார்ட்கட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஷன் விண்டோஸ்குள்ளே போயிட்டேன். விண்டோஸில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போனீங்கன்னா இங்கே ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த ஷார்ட்கட் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு எது ஷார்ட்கட், இப்போ எக்ஸாம்பிள் நான் குரூப்புக்கு ஷார்ட்கட் வைக்கிங்கன்னா கிளிக் பண்ணி ஜிஆர்ஓ குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குரூப்போட இது இருக்கும். நான் வந்து மே குரூப்போட ஷார்ட்கட் வந்து ஜீன்னு வச்சுருக்கேன். நம்ம கண்ட்ரோல் ஜீன் வைக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வாட்டி நம்ம 2 கீ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஒரு கீ வச்சுட்டேன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன். நான் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்ப்போம். குரூப்புக்கு வந்து ஜீன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் இன்வர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ செலக்ட் இன்வெர்ட்டுக்கு வந்து நான் புதுசாக அப்ளை பண்ணுறேன் வைங்களேன். எக்ஸாம்பிள் இங்கே நான் ஐ கொடுத்துக்கிறேன். ஐ கொடுத்து இதை செலக்ட் பண்ணி மைனஸ். இப்போ ஐன்றது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஐ கொடுத்து நான் இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணேன்னா ப்ளஸ் சிம்பிள் காமிக்க, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தனா அசைன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு, அதனால் நான் இப்போ அசைன் பண்ணலை. இதே மாதிரி நமக்கு வேறு என்ன ஷார்ட்கட் வேணுனாலுமே நம்ம வந்து புதுசாக செட் பண்ணுறோம்னா செட் பண்ணிக்கலாம். லூமியானுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்றது இந்த ஸ்கெட்சப்பில் இது வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருக்க போகிற வீடியோ எல்லாமே லூமியானில் பேஸ் பண்ணதே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம லூமியானை பற்றி பேசிக்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ஸ்கெட்சப் லூமியானா பேசிக்ஸாக படிக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.